Hey, sing in the right, song in the right, what I do for. Hey, who are you, man? Hey, how are you, man? காதலுக்காக நான் உயிரே கொடுப்பேன். You give, man. Why me? நம்ம ரெண்டு பேரும் உயிர் நண்பங்க தானே. Okay. நான் பேசலாம், நீ பேசுறது, நான் மெசேஜ் பண்ணலாம், நீ மெசேஜ் பண்றது, நான் கால் பண்ணல, நீ கால் பண்றது, நான் வெளியே கூட்டு போல, நீ வெளியே கூட்டு போறது, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? டேய், லவ்னா 1000 பிரச்சனை இருக்கும், சண்டை வரத்தான் செய்யும், ஒரு கேப் விழத்தான் செய்யும். அந்த கேப்ல தான் நான் அவளை மிஸ் பண்ணுவேன், அவ என்ன மிஸ் பண்ணுவா. என் ஃப்ரெண்ட் டாக்டர். I am Steve from Canada. I don't know Tamil. Oh. Poison attacking, color changing. Please quick treatment. ஊசி போடணும், பேண்ட கைட்டுங்க. அத்தை கிட்ட எப்படிடா? அத்தையே சொல்லிட்டாங்கல்ல. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். டேய், இப்ப புரியுதா? இந்த பொண்ணுங்க லவ் எல்லாம் டோட்டலா வேலைக்கே ஆகாது. எப்போ எதுக்கு எப்படி கழட்டி விடுவாளுங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்னப்பா கருத்தூசி போடுற? சிரிக்காதீங்க. எதுக்கு பிலிமே நீயாக வாழ்ந்து பாரு மாமே. அட பந்தா எதுக்குடா கொஞ்சம் அடக்குடா நெத்து வர நாயக்கட பண்ணுதானே. அட கேளு கேளு இது கண்ணா பாட்டு நேரா ஒன்றுக்குள்ள சேரும் பாட்டு. நீ எப்படி சொன்ன? நான் எப்படி சொன்னேன்? நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. உன்னா லவ் பண்ணனு எனக்கு தோணவே இல்ல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள பஸ் போயிடுச்சு. போடா, அலைப்பாயுதே மாதவன் மாதிரி சொல்றான்னா அரண்மனை கிளி ராஜகிரன் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்க. எந்த பொண்ணு லவ் பண்ணுவா? பெருசா பேச வந்துட்டான். டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலைய தூக்கி பாக்க? அதான் மூத்தவங்க சொன்னா கேட்கணும். இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சிட்டு ஒரு 8 போயிருப்பானாமே. ஒரு 8 போயிருப்பாரா அவரு? தெரிஞ்சுக்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை. நாய் பஞ்சு நானு பஞ்சு மாதிரி பேசுவேன். நான் 10வது படிக்கும்போது விமலான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அப்புறம்னா அதுவும் இருந்துச்சு, நானும் இருந்தேன், அவ்வளோதான். ரொம்ப கேவலமான கதையா இருக்கு. எனக்கு அது மாதிரி ஒர்க் இல்லை, என்ன பண்ணுறது? எங்க வீட்டுல நீ இருந்தீங்கன்னா தெரியும். எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன். அவன் வேலைக்கு போறான், நீ வேலைக்கு போல. அவன் சம்பாதிக்கிறான், நீ சம்பாதிக்கல. அவன் கார் வாங்கிட்டான், நீ ஒரு மோர் கூட வாங்கல. நான் 10th படிக்கும்போது அவன் என்னோட உயரமா வளர்ந்துட்டான். அதுக்கு எங்க அப்பா என்னை பார்த்து கேட்குறாரு, அவன் எவ்வளோ ஒழுங்கா சாப்பிட்டு உயரமா வளர்ந்துருக்கான், நீயும் இருக்கியடான்னு. அந்த மூதே வளர்ந்துக்கிட்டே போனா அதுக்கு நானா பொறுப்பு? உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி, அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகிழம்பு தெரியுதுடா. முதுகிழம்பு தெரியுதா? செஞ்சாலும் திருப்பி திருப்பி உன் ஞாபகமா தான் இருக்குது. கண்ணை மூடினா இதோ இங்க வந்து நிக்கிற. உன்னை நல்லபடியா வச்சு பாத்துக்குவேன். என்னை பிடிச்சிருந்தா நீ வாய் தொந்து கூட சொல்ல தேவையில்ல செல்லம். சும்மா அப்படி நிமிந்து பாரு, அது போதும். இல்லையா குஞ்சிக்கினே பிடிக்கலன்னு சொல்லு, போயினே இருக்கிற. அதுக்கப்புறம் தெரு பக்கம் வந்தா ஏண்டா நான் என்ன செருப்பால் அடி. நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். எங்க அம்மா என்கிட்ட சொல்லும், டே கருப்பு, உன்னையும் ஒரு ஆளுன்னு மதிச்சு இருக்கிற எல்லாத்தையும் விட்டு உன் கூட வந்து நிற்குது பிறந்த புள்ள, அதான்டா அவன் ஜாமீன். இப்போ வந்து சொல்லு, நான் உன்னைய லவ் பண்ணலன்னு. கேட்கறதுக்கு சட்டை கையெல்லாம் அயன் பண்ணி வர போட்டு வந்துட்டேன். I didn't mean to hurt you, but the truth is but since that evening I've been trying to get in touch with you. I've been தமிழ்ல பேசுறீ. நீ யார்ட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு அவருங்களாண்ணா? ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சநேயரை நீ வேற எங்கேயுமே பார்த்தது இல்லையா? இல்லைங்கண்ணா. இனி ஏன் ரூபத்துல பாப்ப? அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயா தான் ராமர், அம்மா சீதை, நான் தான் ஆஞ்சநேயர். அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
அப்ப அவுட் ஹவுஸ் பேர் சிலோனானே. இந்த பாரு, இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு, தெரியுதுல்ல? சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா? டேய், என் தங்கச்சி பிரியா உன்னை லவ் பண்றாளா? உங்க தங்கச்சி பேரு பிரியாவா சார்? நான் உங்க தங்கச்சியை பார்த்திருக்கேன், அவங்க என்ன பார்த்தது இல்ல சார். நீ என்ன லூசாடா? ஏன் சார்? இல்ல, உன்ன மாதிரி பொடி பசங்க ஒரு பொண்ணை காதலிச்சா நேரம் அவகிட்ட போய் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தெரியும். நீ நேரம் வந்து என்கிட்ட சொல்ற? அது பழசு சார், நான் புதுசா தான் ட்ரை பண்ணலான்னு. எப்படி? இப்ப நான் வந்துட்டு போன விஷயத்த உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுவீங்க. நான் யாரு, பார்க்க எப்படி இருப்பேன்னு உங்க தங்கச்சிக்கு தோணும். அதுவே அவங்களுக்கு அடி மனசுல இருந்து காதல் பெருக்கெடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா அமையும் நான் நம்புறேன் சார். அப்புறம் நீங்க வேணா அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா நான் யாருன்னு கேட்பாங்க. கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே, காரணம் இன்றியே நான் சிரித்தேனே, என் மனதும் ஏனோ என்னிடமில்லை, வேண்டி உன்னிடம் நான் தொலைத்தேனே, ஊருக்குள்ள கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, முந்தன் முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே. என்னாச்சு திரு? வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சி. வாழ்க்கை தான் நம்மள வெறுக்கும், நாம வாழ்க்கையை வெறுக்க கூடாது. யாருக்கும் நம்ம மேல அக்கறை. அப்பா காசு தர மாட்டேங்கிற, பேங்க்ல லோன் தர மாட்டேங்கிறாங்க. மச்சி, பேங்குக்காரன் யாரு திரு நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு? நாம பேங்குக்கு லோன் கொடுப்போம். நீ வேணா பார், நாம எங்கேயோ போறோம். அண்ணே, சரகடிக்கிறீங்களா? ஏற்கனவே அடிச்சு நிக்கிறோம்பா. பில்டிங் எவ்வளவு நாள் ஆகும் கட்டி முடிக்கிறதுக்கு? என்ன ஒரு 3 மாசம் ஆகும்பா. ரொம்ப நாளா கட்டி நிக்கிறீங்க. மொக்க இன்ஜினியர்ப்பா. மொக்க இன்ஜினியருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது, நான் இன்னும் மொட்டை மாடிலையா உட்காந்துங்க. ஹலோ. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கீழ போடுற. அதி தம்பியா, பொண்ணை கடத்திட்டப்பா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப அவசரம், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? டேய் சொம்ப, கல்யாணம் பண்ண தானே கடத்தன? இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? போனவே டங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கட்ட கம்மநாட்டி. பொண்ணு சூப்பர் இல்ல? பாட்டி, உன் ரூம்குள்ள வந்துட்டேன், எந்திரிச்சு அடிக்க மாட்டியா? நினைச்சாலே சிரிப்பா இருக்குல்ல. உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் கண்டுக்கவே இல்லை, இப்போ வந்து அது வேணுமா இது வேணுமான்னு கேட்குறேன். என்ன பண்றது பாட்டி, நான் கூட அப்படிதான் இருந்தேன். யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், சத்தியமா. நீ குச்சி எடுத்துன்னு துரத்தும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வரும். நான் வருஷம் வருஷம் இங்க வருவேன் பாட்டி. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? நம்மள மலேசியால அடிச்சாங்க, இலங்கையில அடிச்சாங்க, இப்ப தமிழ்நாட்டுக்கே வந்து அடிக்கிறான். நம்மளால அவங்க கிட்ட இருந்து ஓட மட்டும் தான் முடியுதுல்ல. அப்ப வேற இப்ப வேற அரவிந்த். வீரத்தை இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்த இடம்னு சொன்னியே, இப்ப ஒவ்வொரு நாட்டிலயும் அடி வாங்குறோம் பாத்தியா? திருப்பி அடிக்கணும். வீரம் வீரம்னு தானே சண்டை போட்டாங்க நம்ம பக்கத்து நாட்டுல. ஜெயிக்க முடிஞ்சுதா? செத்து தானே போனோம். வீரத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. ஒரு தமிழனை 9 நாடு சேர்ந்து கொண்டதுக்கு பேரு வீரம் இல்ல, துரோகம்.